بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. تفسير سورة مريم. சூரா மரியமுடைய விளக்க உரையின் 4வது வகுப்பு. இதுவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை கூறினான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் கூறினான். அதற்கு பிறகு அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு எடுத்து கூறினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவில் அல்லாஹ் கூறி முடித்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவுடன் அந்த மக்களிடத்திலே தான் யார் என்பதை அறிமுகப்படுத்திய அந்த வார்த்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி முடித்து சூரா மரியமுடைய 35வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், மா கான லில்லாஹி ஐ யத்தகித மின் வலதின் சுப்ஹானஹு இதா கதா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிகழ்வை அல்லாஹ் கூறிவிட்டு இந்த வசனத்தை ஏன் அல்லாஹ் கூறுகிறான் என்றால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தை நோக்கி உயர்த்தப்பட்டதற்கு பிறகும் இந்த மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை என்ன சொன்னார்கள்? கடவுளின் குமாரன் என்று சொன்னார்கள், கடவுளின் குழந்தை என்று கூறினார்கள். மஅதல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாமை குர்ஆனில் எங்கெல்லாம் அல்லாஹ் கூறுவானோ அப்போது இந்த கொள்கையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலைநாட்டுவான். மா கான லில்லாஹி யத்தகித மின் வலதின் சுப்ஹானஹு. அல்லாஹ்விற்கு தேவையில்லை, அல்லாஹ்விற்கு அவசியம் கிடையாது தன்னுடைய படைப்பிலிருந்து ஒரு மகனை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதற்கு, தன்னுடைய படைப்பிலிருந்து அல்லாஹ் ஒரு குமாரனை தனக்கென்று உரித்தாக்குவதற்கு அல்லாஹ்விற்கு எந்த அவசியமும் கிடையாது. மா கான லில்லாஹி யத்தகித மின் வலதின் சுப்ஹானஹு. அவன் யார்? இதை விட்டெல்லாம் பரிசுத்தமானவன். அவனுடைய படைப்புகள் எதோடும் தான் ஒத்துப்போவதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தூய்மையானவன், மிக பரிசுத்தமானவன். இதா கதா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன். அவனை பொறுத்தவரை அவனுடைய சக்தியில், அவனுடைய நாட்டத்தில் அவன் எதை ஒன்றை செய்ய நாடுகின்றானோ அவன் குன் என்று சொல்லுவான். அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அது ஆகிவிடும். அல்லாஹ்வை பொறுத்தவரை இயலாமை என்று கிடையாது. அல்லாஹ்வை பொறுத்தவரை அவன் சோர்ந்து விடுவான் என்று கிடையாது. அல்லாஹ்வை பொறுத்தவரை அவன் உறங்கி விடுவான் என்று கிடையாது. அவன் யார்? நிலையானவன், உயிருள்ளவன். லா தஅஹுதுஹு சினது வலா நௌம். சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ அவனை பீடிக்காது, எடுத்துக்கொள்ளாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகி லஹு அன் யனாம். அல்லாஹ் உறங்க மாட்டான், உறக்கம் அவனுக்கு தேவை கிடையாது. அவன்தான் தராசை உயர்த்துகிறான், தராசை தாழ்த்துகிறான். அவனுடைய கரத்தில் தான் ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் இயலாமை என்று இருந்தால்தான், தனக்கு பிறகு தன்னுடைய ஆட்சியை நிரூபிக்க ஒரு ஆள் தேவை என்றால்தான் அவனுக்கு மகன் தேவை, வாரிசுகள் தேவை. அல்லாஹ்விற்கோ அப்படி கிடையாது. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவன் ஒன்றை செய்ய நாடினால் குன் என்று கூறுவான், அது ஆகிவிடும். அவனுடைய நாட்டத்தில் இருந்து எதுவும் தூரமானது கிடையாது. அவன் நாடியதை செய்து முடிப்பான். யாருடைய துணையும் அவனுக்கு தேவை கிடையாது. ஈசாவுடைய துணையும் அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது அலைஹிஸ்ஸலாம்.
நபி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய துணையும் அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது. அல்லாஹ் அவன் நாடியதை அவன் ஒருவன் போதும் அதை செய்து முடிப்பதற்கு என்பதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஆற்றலை இந்த வசனத்தோடு இணைத்து சொல்கிறான். அல்லாஹ்விற்கு குமாரன், அல்லாஹ்விற்கு மகன் இருக்கிறது என்ற வார்த்தை உலகத்திலேயே பேசப்படக்கூடிய வார்த்தைகளில் மிக மோசமான வார்த்தை. அல்லாஹ்விற்கு தருகின்ற, அல்லாஹ்விற்கு ஒரு அடியான் செய்கின்ற அநீதத்தில், அல்லாஹ்விற்கு ஒரு அடியான் செய்கின்ற துன்புறுத்துதலில் மிக மோசமான வார்த்தை, மிக மோசமான அநியாயம் ரப்புக்கு மகன் இருக்கிறது என்று கூறுவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸை கொஞ்சம் கவனமாக கவனித்து சிந்தித்து பாருங்கள். மா அஹதுன் அஸ்பர் அலா அதன் சமிஅஹு மினல்லாஹ் யத்ஊன லஹுல் வலத் ثم يعافيهم ويرزقهم. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியில் அருவருக்கத்தக்க தீய வார்த்தையை கேட்டதற்கு பிறகும் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இந்த விஷயத்தில் பொறுமையோடு இருக்க முடியாது. என்ன வார்த்தை? யத்ஊன லஹுல் வலத், அவனுக்கு மகன் இருக்கிறது, அவனுக்கு குமாரன் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இருந்தாலும் ثم يعافيهم ويرزقهم, அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்கி அவர்களுக்கு உணவளிக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் நோய்க்கு சுகத்தை அளிக்கிறான், அவர்களுக்கு உணவளிக்கிறான். யார் தனக்கு மகன் இருக்கிறது என்று இந்த உலகத்திலே கூறுகிறார்களோ, இந்த அருவருக்கத்தக்க தீய வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் விரும்பாத பொழுதும் செவிமடுத்ததற்கு பிறகும் அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு உணவையும் அளிக்கிறான், அந்த மனிதர்களுக்கு நோய்க்கு சுகத்தையும் அல்லாஹ் அளிக்கிறான் என்றால் அவனை போன்று பொறுமையுடையவன் இந்த பூமியில் யாரும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, கذبني இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை பொய்ப்படுத்துகிறான். ஹதீஸுல் குதுசி. வலம் யகுன் லஹு ذلك, அவனுக்கு அது தகுதியானது கிடையாது, அவன் அதற்கு அவன் தகுமான வார்த்தைகளை கூறுவதில்லை இந்த விஷயத்தில். வஷதமனி, அவன் என்னை ஏசுகிறான். வலம் யகுன் லஹு ذلك, அது அவனுக்கு தகுதியானது கிடையாது. அவன் எப்படி என்னை பொய்ப்படுத்துகிறான்? அவன் கூறுகிறான், நான் படைத்ததை மீண்டும் எழுப்புவேன் என்பதை அவன் மறுக்கிறான். நான் எதை படைத்தேனோ அதை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவேன் என்பதை அவன் மறுக்கிறான். ஆனால் எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவதை விட முதலாவது படைப்பது எளிதானது. என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லாத பொழுதே அல்லாஹ் படைத்து விட்ட பொழுது படைத்த ஒன்றை மீண்டும் உயிர் கொடுப்பது எனக்கு பெரிய காரியம் கிடையாது. ஆனால் ஆதமுடைய மகன் என்ன சொல்லுகிறான்? நான் படைத்ததை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவேன் என்பதை அவன் பொய்ப்படுத்துகிறான். அதனால் என்னை பொய்ப்படுத்துகிறான், அவன் என்னை ஏசுகிறான். எப்படி? இத்தஹதல்லாஹு வலதன், அல்லாஹு அக்பர், எனக்கு மகன் குமாரன் இருக்கிறது என்று அவன் கூறுகிறான். வ அனல் அஹத், ஆனால் நான் யார்? நான் ஒருவனாவேன். அஸ்ஸமத், எந்த தேவையும் இல்லாதவன் நான். லம் அலித், யாரையும் நான் பெறவில்லை. வலம் ஊலத், யாராலும் நான் பெறப்படவில்லை. வலம் யகுன் லீ குஃபுவன் அஹத், எனக்கு நிகரானவன், சமமானவன் இந்த பூமியில் யாரும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் குதுஸியில் சொன்னார்கள். அல்லாஹ் அந்த கொள்கை பொய்யானது என்பதை நிரூபிக்கும் முகமாக கூறுகிறான், மா கான லில்லாஹி அய்யத்தஹித மின் வலதின் சுப்ஹானஹு, அவனுக்கு எந்த அவசியமும் இல்லை தனக்கு மகனை எடுத்துக் கொள்வதற்கு. ஈசாவை தன்னுடைய மகனாக அல்லாஹ் ஆக்குவதற்கு அவனுக்கு எந்த அவசியமும் அல்லாஹ்விற்கு கிடையாது. சுப்ஹானஹு, இவர்கள் கூறுகின்ற, இவர்கள் வைக்கின்ற இந்த கொள்கையில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூய்மையானவன், சுத்தமானவன். இதா கதா அம்ரன், ஒன்றை அல்லாஹ் செய்ய நாடினால் குன் ஃபயகுன், ஆகு என்று கூறுவான், அது ஆகிவிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 35வது வசனத்தில் கூறுகிறான். 36வது வசனம். ஆனால் ஈசாவுடைய உண்மையான கொள்கை என்ன? அதையும் அல்லாஹ் கூறுகிறான். நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமின் மீது இப்படி ஒரு பொய்யை கூறினாலும் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? அல்லாஹ் அடுத்த வசனத்தில் கூறுகிறான்,
வ இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், என்னை படைத்த இறைவனும் உங்களை படைத்த இறைவனும் ரப்பும் யார்தான்? அல்லாஹ் தான். ஃபஅபுது, அவனையே நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கே நீங்கள் வணக்க வழிபாடுகளை செய்யுங்கள். ஹாதா சிராத்தும் முஸ்தகீம், இதுதான் நேரான பாதையாகும், இதுதான் சிராத்தும் முஸ்தகீமுடைய பாதையாகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 36வது வசனத்தில் கூறிவிட்டு இந்த கிறிஸ்தவர்கள் நஸ்ரானிகளுடைய கொள்கையில் ஏற்பட்ட பிரிவை அல்லாஹ் கூறுகிறான். ஃபக்தலஃபல் அஹ்ஸாபு மின் பைனிஹிம் ஃபவைலுல் லில்லதீன கஃபரு மின் மஷ்ஹதி யௌமின் அஸீம். அல்லாஹு அக்பர். ஃபக்தலஃபல் அஹ்ஸாபு மின் பைனிஹிம், அவர்களில் ஒரு கோத்திரத்தார் ஒரு கூட்டத்தார் கருத்து வேறுபாடு பட்டார்கள், தங்களுக்குள் பிரிந்து கொண்டார்கள். யார்களிலேயே? அவர்களுக்குள்ளேயே பிரிவை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். எப்படி? வேதம் கொடுக்கப்பட்ட அந்த நஸ்ரானிகள் எப்படி பிரிந்தார்கள்? சிலர் சொன்னார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹுவல்லாஹ், அவர்தான் அல்லாஹ் என்று, மஅதல்லாஹ். சிலர் சொன்னார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளுடைய குமாரன் என்று. சிலர் சொன்னார்கள் மூவரில் ஒருவர் தான் அவர் என்று. மூவரில் முக்கடவுள் கொள்கையில் ஒரு கடவுள் தான் அவர், மூவரும் ஒன்றுதான், ஒன்றிலிருந்து தான் மூன்று என்று அவர்களே புரிந்து கொள்ள முடியாத பாஷையை மொழியை அவர்கள் கூறினார்கள். இப்படி அவர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு பட்டு கொண்டார்கள். ஃபவைலுல் லில்லதீன கஃபரு, இந்த காஃபிர்களுக்கு கேடு உண்டாகும், நாசம் உண்டாகும். இவர்கள் யார் என்று சொல்கிறான் அல்லாஹ்? காஃபிர்கள், இவர்கள் குஃபார்கள், இவர்கள் அல்லாஹ்வை மறுத்தவர்கள். அல்லாஹ் தனக்கு கூறாத சிஃபத்தை, அல்லாஹ் தனக்கு கூறாத தன்மையை அல்லாஹ்விற்கு இருக்கின்றது என்று கூறிய காஃபிர்கள் இவர்கள். ஃபவைலுல் லில்லதீன கஃபரு மின் மஷ்ஹதி யௌமின் அஸீம், எப்போது? மின் மஷ்ஹதி யௌமின் அஸீம், மிக மகத்தான மக்களை ஒன்று கூட்டக்கூடிய அந்த நாளில் இந்த காஃபிர்களுக்கு இழிவுதான், கேடுதான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். மின் மஷ்ஹதி யௌமின் அஸீம், மிக மகத்தான நாள். எதை அல்லாஹ் கூறுகிறான்? எதை அல்லாஹ் கூறுகிறான்? யௌமுல் கியாமா, கணக்கிட முடியாத, எண்ணி பார்க்க முடியாத மக்கள் எல்லோரையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இந்த உலகத்தில் இறுதியாக படைக்க போகின்ற படைப்பு வரை எல்லோரையும் சமதளத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டக்கூடிய அந்த நாளில் இந்த காஃபிர்களுக்கு மிக கேவலம், இந்த காஃபிர்களுக்கு கேடு என்று அல்லாஹ் கூறுகிறான். சுப்ஹானல்லாஹ், மிக மகத்தான நாள். மஷ்ஹத் யௌமின் அஸீம், மறுமையை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் மகத்தான நாள் என்று சொல்லுகிறான். மக்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டக்கூடிய அந்த நாள் மிக பயங்கரமான நாள், மிக மகத்தான நாள். காஃபிர்கள் தங்களுடைய முகத்தால் நடந்து வரக்கூடிய நாள் அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமத்தி அலா ஸலாஸத்தி அஸ்னாஃபின், நாளை மறுமையில் மூன்று விதமாக மக்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள். சின்ஃபன் முஷாத்தன், ஒரு கூட்டம் நடந்து வரும். வசின்ஃபன் ருக்பானன், இன்னொரு கூட்டம் வாகனத்திலே பயணித்து வரும். வசின்ஃபன் அலா உஜூஹிஹிம், இன்னொரு கூட்டம் தங்களுடைய முகங்களால் நடந்து வரும். அல்லாஹ்வுடைய தூதரே, வகைஃப யம்ஷூன அலா உஜூஹிஹிம், ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய முகத்தால் நடக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த பூமியில் கால்களால் நடக்க சக்தி கொடுத்தானோ அவன் முகத்தால் நடப்பதற்கும் சக்தி கொடுக்கும் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் காஃபிர்களை நாளை மறுமையில் முகத்தால் நடந்து வரும்படி அல்லாஹ் ஆக்குவான். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நாளுடைய பயங்கரத்தை, நாளை மறுமையில் மக்கள் ஒன்று கூட்டப்படும் பொழுது, சின்ஃப் யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன், நாளை மறுமையில் மனிதர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள், கால்களில் செருப்பில்லாதவர்களாக, உடம்பில் ஆடை இல்லாதவர்களாக, ஹத்னா செய்யப்படாதவர்களாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களும் பெண்களும் ஒன்று கூட்டப்படும் பொழுது ஆடை இல்லாமல் இருந்தால் ஒருவரை பார்க்கிட நேரிடுமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் ஐ யன்ظுர பஅதுஹும் இலா பஅத், நாளை மறுமையுடைய பயங்கரம் ஒருவரை பார்ப்பதை விட
மிக பயங்கரமானது. அல்லாஹு அக்பர். தனக்கு முன்னால் ஒரு நிர்வாணமாக ஒரு பெண் இருப்பாள், ஆனால் அந்த ஆணுடைய பார்வை அந்த பெண்ணின் பக்கம் செல்லாது என்றால் அந்த நாளுடைய பயங்கரம் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், மறுமையுடைய பயங்கரம், மறுமையுடைய நடுக்கம் மிக பயங்கரமானது. யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் மறந்து விடுவாள். ஒரு தாய் பிள்ளையை விட்டு பிரியாத நேரம் எது? 5 நிமிடம் கூட பிள்ளையை விட்டு தூரமாகாத நேரம் எது? பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பருவம். அந்த பருவத்தில் தாய் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை மறந்து விடுவாள். வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குட்டியை ஒட்டகம் அதுவாகவே வெளியாக்கிவிடும். அல்லாஹு அக்பர். வத்தரன் நாஸ சுகாரா, மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். வமா ஹும் பிசுகாரா, அது குடி போதை அல்ல. வலக்கின்ன அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை மிக பயங்கரமாக இருக்கும் காரணத்தால். அல்லாஹ் அந்த மறுமையின் வேதனையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், ஃபவைலுல் லில்லதீன கஃபரு மின் மஷ்ஹதி யௌமின் அஸீம், அந்த காஃபிர்கள் அழிந்து விடுவார்கள் மறுமையில். அல்லாஹ் மனிதர்களை ஒன்று கூட்டக்கூடிய அந்த மறுமை நாளில் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே எமக்கு அவர்களுடைய கொள்கையுடைய கூலியை அல்லாஹ் கூறுகிறான். 38வது வசனம், அஸ்மி' பிஹிம் வ அப்சிர் யௌம யஅதூனனா லாக்கினில் ஸாலிமூன அல்-யௌம ஃபீ ضலாலின் முபீன். அஸ்மி' பிஹிம் வ அப்சிர் யௌம யஅதூனனா, நாளை மறுமையில் அவர்கள் வரும் பொழுது, அல்லாஹ் அவர்களுடைய தன்மையை மேலும் விவரிக்கிறான். மறுமையில் அவர்கள் வரும் பொழுது நன்றாக செவிமடுப்பவர்களாக, நன்றாக பார்வை உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எதை அல்லாஹ் கூறுகிறான்? இந்த பூமியில் அவர்கள் வாழும் பொழுது லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருந்தது, ஆனால் அதை குறித்து அவர்கள் சிந்திக்கவில்லை. வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு பார்வை இருந்தது, ஆனால் அவர்கள் அதை கொண்டு பார்க்கவில்லை. அவர்களுக்கு காதுகள் இருந்தது, ஆனால் அதை கொண்டு அவர்கள் கேட்கவில்லை. உலாயிக்க கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்று வாழ்ந்தார்கள். பல்ஹும் அதல், அதைவிடவும் மோசமாக அவர்கள் இருந்தார்கள் என்று, மோசமானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறக்கூடிய இந்த காஃபிர்களின் சிஃபத்திற்கு அல்லாஹ் மாற்றமாக சொல்கிறான். இவர்கள் இந்த பூமியில் கண்கள் இருந்து பார்க்கவில்லை, காதுகள் இருந்து கேட்கவில்லை, ஆனால் மறுமையில் இவர்கள் எல்லாவற்றையும் பார்ப்பார்கள், மறுமையில் எல்லாவற்றையும் கேட்பார்கள். இவர்களுடைய பார்வைக்கோ செவிக்கோ எதுவும் தடை இருக்காது. அல்லாஹ்வுடைய வேதனையை செவிமடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய வேதனையை பார்ப்பார்கள். அஸ்மி' பிஹிம் வ அப்சிர் யௌம யஅதூனனா, மறுமையில் நம்மிடத்திலே வரும் பொழுது லாக்கினில் ஸாலிமூன அல்-யௌம ஃபீ ضலாலின் முபீன், ஆனால் இந்த அநியாயக்காரர்களோ இன்றைய தினத்தில் ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் ஃபீ ضலாலின் முபீன், தெளிவான வழிகேட்டில் தான் இருக்கிறார்கள். இது சத்தியம் அல்ல, இது நேர்வழி அல்ல. இறைவனுக்கு மகன் இருக்கிறது, அல்லாவிற்கு ஈசா மகன் என்று கூறுகின்ற இந்த கொள்கை சத்தியமான கொள்கை அல்ல, இது அசத்தியம். இந்த அசத்தியத்துடைய கூலி நாளை மறுமையில் இழிவுதான், வேதனைதான். இந்த வேதனையை, இந்த இழிவை நாளை மறுமையில் இவர்கள் பார்ப்பார்கள், நாளை மறுமையில் இவர்கள் செவிமடுப்பார்கள். இன்றைய தினத்தில் இவர்களுடைய கொள்கை அனைத்தும் வீணானதுதான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 38வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். 39வது வசனம், وَأَنذِرْهُمْ يَوْمَ الْحَسْرَةِ إِذْ قُضِيَ الْأَمْرُ وَهُمْ فِي غَفْلَةٍ وَهُمْ لَا يُؤْمِنُونَ. وَأَنذِرْهُمْ, நபியை இந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். யௌமல் ஹஸ்ரா, நஷ்டமடையக்கூடிய, கை சேதப்படக்கூடிய, துக்கப்படக்கூடிய அந்த நாளை குறித்து அல்லாஹ் மறுமைக்கு வைக்கக்கூடிய பேர் அது யௌமுல் ஹஸ்ரா. யௌமுல் ஹஸ்ரா, வஅன்திர்ஹும் யௌமல் ஹஸ்ரா, தீர்ப்புகள் கொடுக்கப்படக்கூடிய நாள், சொர்க்கம் யாருக்கு நரகம் யாருக்கு என்று பிரித்தறியக்கூடிய அந்த நாள். வஅன்திர்ஹும், இந்த நாளை பற்றிய எச்சரிக்கையை நபியை இந்த மக்களுக்கு கூறுங்கள். வஹும் ஃபீ கஃப்லா, ஆனால் அவர்களோ அதை குறித்து பாராமுகமாக, அதை குறித்து கவலை இல்லாமல் தூரமாக இருக்கிறார்கள். வஹும் லா யுமினூன்,
மேலும் அவர்கள் அந்த நாள் வரும் என்ற நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்கிறார்கள். அல்லாஹு அக்பர். தூதரே, நபியே, எச்சரிக்கை செய்யுங்கள். கை சேதப்பட்டு தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டு மரணம் இல்லாமல் ஆகி சொர்க்கம் யாருக்கு, நரகம் யாருக்கு, அல்லாஹ்வுடைய வேதனை யாருக்கு, அல்லாஹ்வுடைய கூலி யாருக்கு என்று தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த நாளை குறித்த எச்சரிக்கையை அவர்களுக்கு கூறிவிடுங்கள். யௌமுல் ஹஸ்ரா, நஷ்டத்திற்குரிய நாள் அது, கை சேதப்படக்கூடிய நாள் அது, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள் அது. எந்த தந்தையும் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது. யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் வக்ஷௌ யௌமா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். யௌம லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ. எந்த ஒரு தந்தையும் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது. எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய தந்தைக்கு எந்த கூலியையும் கொடுக்க முடியாது. இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது உண்மை. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை அதை விட்டு திருப்பி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், அந்த நாளுடைய கை சேதம் எப்படி அமையும் என்றால், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபின் யௌமைதின் பிபனி, வேதனை அளிக்கக்கூடிய நாளில் பாவி தன்னுடைய வேதனைக்கு பகரமாக தன்னுடைய மகனை காணிக்கையாக்குவான். அல்லாஹு அக்பர். தன்னுடைய மகனை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து கூறுவான், யா அல்லாஹ், என் மகனை வைத்துக்கொள், என்னை பாதுகாத்து விடு. அல்லாஹ் கூறுகிறான், வ ஸாஹிபத்திஹி வ அஹி, தன்னுடைய மனைவியை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்பான், தன்னுடைய சகோதரனை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்பான். அவன் இந்த பூமியில் அரவணைத்து வாழ்ந்த, அல்லாஹ் எப்படி கூறுகிறான் பாருங்கள், வ ஃபஸீலத்திஹி அல்லதி துவி, அவன் இந்த பூமியில் நேசத்தோடு பாசத்தோடு அரவணைத்து வாழ்ந்த குடும்பத்தார்களை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்பான். அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து, அல்லாஹ், இதை பகரமாக வைத்துக்கொள், என்னை இதிலிருந்து பாதுகாத்து விடு என்று கூறுவான். வமன் ஃபில் அர்தி ஜமீஅன் ثم யுன்ஜி, யா அல்லாஹ், இந்த பூமியில் உள்ள எல்லோரையும் வைத்துக்கொள், என்னை விட்டுவிடு என்று கூறிவிடுவான். இப்படி இருக்கும் அந்த நாளுடைய பயங்கரம். யாருக்கு அந்த சிந்தனை வருகிறது? யாருக்கு அந்த நினைவு வருகிறது? நபித்தோழர்களுக்கு மத்தியில் மறுமையை பற்றி பேசப்பட்டால், மறுமையுடைய சிஃபத்தை விவரித்தால் அல்ல, நரகம் என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, தன்மை என்ன, நரகத்துடைய வேதனை என்ன என்று விவரித்தால் அல்ல, மறுமையின் விசாரணையை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை செவிமடுத்த மாத்திரத்திலேயே தங்களுடைய முகங்களை குனிந்தவர்களாக அழுக ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹு அக்பர். ஆனால் இன்று பலருக்கு மறுமையை பற்றி பேசப்பட்டால் கூட உறக்கம் வருகிறது, நரகத்தை பற்றி பேசப்பட்டால் கூட உறக்கம் வருகிறது. உலகத்துடைய முஹப்பத், காசு பணத்துடைய ஆசை நிரந்தரமாக இந்த உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வர பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்ற எண்ணம் முழுவதுமான மறுமையின் சிந்தனையை அவர்களை விட்டு தூரமாக்கி விட்டது. இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியை தேடி ஓடுகிறாய், ஆனால் அறிந்து கொள், வமல் ஹயாத்துத் துன்யா ஃபில் ஆখিরাতি இல்லா மதா, மறுமையை ஒப்பிடும் பொழுது இந்த உலகம் ஒன்றுமில்லாத ஒன்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அந்த நாளுடைய கை சேதம் எப்படி அமையும்? அல்லாஹ்வையும் தூதரையும் பின்பற்றாதவர்களுக்கு கதறுவார்கள். மறுமையில் நரகத்திலே போடப்படக்கூடிய மனிதன், யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூலா, அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றி இருக்க வேண்டுமே. வகாலு ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபராஅனா ஃபதல்லூனா சபீலா, எங்களுடைய தலைவர்களையும் முன்னோர்களையும் நாங்கள் பின்பற்றி விட்டோமே, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே. ரப்பனா ஆத்திஹிம் ضعفين மினல் அஸாப், அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை நீ கொடு யா அல்லாஹ். வல் அன்ஹும் லஅனன் கபீரா, மகத்தான சாபத்தை அவர்கள் மீது இறக்கு யா அல்லாஹ் என்று பாவிகள் கதறுவார்கள் மறுமையில். அல்லாஹ் கூறுகிறான், வயௌம நுஸய்யிருல் ஜிபால் வதரல் அர்த பாரிஸதன் வஹஷர்னாஹும் ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா வஉரிது அலா ரப்பிக ஸஃபா
لقد جئتمونا كما خلقناكم أول مرة بل زعمتم أن لن نجعل لكم موعدا وأوضي الكتاب فترى المجرمين مشفقين مما فيه. ஏடுகள் கொடுக்கப்படும், பாவிகளுடைய கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்பட்டவுடன் அதில் இருப்பவற்றை பார்த்து அஞ்சி நடுங்குவார்கள். முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹ் வயகூலூன யா வைலதனா, நாசம் உண்டாகிறது, கேடு உண்டாகிறது. யா வைலதனா மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. என்ன புத்தகம் இது, நான் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் இது கொண்டிருக்கிறது. வவஜது மா அமிலு ஹாதிரா, அல்லாஹ் கூறுவான், நீ செய்த எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாய். நன்மை தீமை எல்லாம் பதியப்பட்டிருக்கும். ஒரு வார்த்தை விடாமல் அல்லாஹுவால் பதியப்பட்ட ஏடு நாளை மறுமையில் அவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டு சொல்லப்படும், இக்ரா கிதாபக், இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படி. அல்லாஹ்வை மறந்து நீ வாழ்ந்த நேரங்களை, தொழுகையை புறக்கணித்து நீ செய்த தொழிலை, அல்லாஹ்வை மறந்து நீ தூரமாக சென்ற வாழ்க்கையை படி. இக்ரா கிதாபக், அல்லாஹ்விற்கு முன்னால் அதை படித்து உனக்கு நீயே தீர்ப்பு செய்து கொள், தீர்ப்பு செய்து கொள். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். வஅன்திருஹும் யௌமல் ஹஸ்ரதி இத் குதியல் அம்ரு வஹும் ஃபீ கஃப்லா. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை ஓதினார்கள். எப்போது தெரியுமா? ஒரு ஹதீஸை அறிவித்து சொன்னார்கள். நாளை மறுமையில் ஒரு ஆட்டுடைய உருவத்தில் மரணம் கொண்டு வரப்படும், அழைக்கப்படும். சொர்க்கவாதிகளை வாருங்கள், நரகவாதிகளை பாருங்கள். சொர்க்கவாதிகளை இது என்ன தெரியுமா? சொல்லுவார்கள், ஆம் தெரியும், இது மரணம். நரகவாதிகளை இது என்ன தெரியுமா? நரகவாதிகள் சொல்லுவார்கள், ஆம் மரணம். அப்போது அந்த மலக்குகள் அந்த மரணத்தை அறுப்பார்கள், அந்த மரணத்தை, அந்த ஆட்டை அறுப்பார்கள். அப்போது சொல்லுவார்கள், அறுத்ததற்கு பிறகு, யா அஹ்லல் ஜன்னah ஹுலூதுன் ஃபலா மௌத், நரக சொர்க்கவாதிகளே உங்களுக்கு நிரந்தர சொர்க்கம், மரணம் கிடையாது. வ யா அஹ்லன் நார் ஹுலூதுன், நரகவாதிகளே நிரந்தர நரகம், மரணம் கிடையாது. எப்படி இருக்கும் நரகவாதிகளுக்கு? இந்த நரகவாதிகளிலே, நரகத்திலே இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய கை சேதம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் இதை கூறிவிட்டு சொன்னார்கள், வஅன்திருஹும் யௌமல் ஹஸ்ரதி இஸ் குதியல் அம்ர் வஹும் ஃபீ கஃப்லா. பிரித்தறியப்பட்டு சொர்க்கமா நரகமா என்று முடிவெடுத்து கை சேதப்படக்கூடிய அந்த நாளை குறித்த எச்சரிக்கையை இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் நபியே, எச்சரிக்கை செய்து விடுங்கள். வஹும் ஃபீ கஃப்லா, அவர்கள் அதை விட்டு தூரமாக இருக்கிறார்கள், அதை விட்டு பாராமுகமாக இருக்கிறார்கள். நிரந்தரமாக இந்த பூமியில் நாங்கள் வாழ்வோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் தனக்குத்தானே சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொய், எனக்கு இன்னும் காலம் இருக்கிறது என்று. ஒரு மனிதன் தனக்குத்தானே சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொய், நான் இன்னும் காலத்தோடு வாழப்போகிறேன், அடுத்த ஆண்டு என்னுடைய வருமானம் இப்படி ஆகிவிடும், அடுத்தடுத்த ஆண்டு என்னுடைய வருமானம் இப்படி ஆகிவிடும், இன்னும் 10 வருஷத்தில் இந்த பூமியில் நான் செட்டில் ஆகிவிடுவேன் என்று சொல்வதுதான் ஒரு மனிதன் தனக்குத்தானே சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொய். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹாஉலாஇ ஃபீ கஃப்லத்தின் அஹ்லுத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் பாராமுகமாக இருக்கிறார்கள். வஹும் லா யுமினூன், அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, அதை உண்மைப்படுத்தவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். 40வது வசனம், இன்னா நஹ்னு நரிதுல் அர்த வமன் அலைஹா வ இலைனா யுர்ஜஊன், நாம் தான் இந்த பூமிக்கு வாரிசாகுவோம். நஹ்னு நரிதுல் அர்த் வமன் அலைஹா, அதில் இருப்பவற்றிற்கும், வ இலைனா யுர்ஜஊன், அவர்கள் எம்மிடத்தில் தான் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும், எம்மிடத்தில் தான் அவர்கள் திரும்பி வருவார்கள் என்ன அல்லாஹ் கூறுகிறான். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் தான் அரசன், அவன்தான் நிர்வகிப்பவன், அவன்தான் எல்லா படைப்புகளையும் அழிப்பதற்கு ஆற்றல் உள்ளவன். எல்லா படைப்புகளை அழித்ததற்கு பிறகு இந்த பூமியில் வாரிசாக மீதம் இருப்பவன் யார்? அல்லாஹ் தான். அதைத்தான் அல்லாஹ் வாரிசு என்று சொல்லுகிறான். வராசத்துடைய வார்த்தை அல்லாஹ் இங்கே ஏன் பயன்படுத்துகிறான்? நரிசுல் அர்த என்றால் அல்லாஹ் வாரிசாகிறான் என்றால் அவன் பின்னால் விட்டு போகின்ற சொத்துக்கா? எதற்கு? அவனுக்கு பிறகு அவன்தான் வாரிசு என்றால் எல்லாவற்றையும் அழித்ததற்கு பிறகு அவன்தான்
இந்த பூமியில் நிலையாக இருப்பான். அவனை தவிர எல்லோரும் அழிந்து விடுவார்கள். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த பூமியில் உள்ள எல்லா படைப்புகளும் அழிக்கப்படும். மீகாயில் அழிந்து விடுவார், இஸ்ராஃபீல் அழிந்து விடுவார், ஜிப்ரீல் அழிந்து விடுவார். உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழிந்துவிடும். அல்லாஹ் அதற்கு பிறகு கேட்பான், ஐன முலூக்குல் அர்த் ஐனல் மல்க் லிமனில் முல்குல் யௌம். இந்த நாளில் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லில்லாஹில் வாஹிதில் கஹார். இன்னா நஹ்னு நரிசுல் அர்த வ மன் அலைஹா வ இலைனா யுர்ஜஊன். 41வது வசனத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு மிகச்சிறந்த நபியுடைய வரலாற்றை அல்லாஹ் தொடங்குகிறான். நபி ஜக்கரியாவிற்கு பிறகு, நபி யஹ்யாவிற்கு பிறகு, மரியம் அலைஹிஸ்ஸலாமிற்கு பிறகு, ஈசா அலைஹிஸ்ஸலாமிற்கு பிறகு, நபிமார்களில் தூதருக்கு முஹம்மது ரசூலுக்கு பிறகு கண்ணியமுள்ள ஒரு நபியுடைய வரலாற்றை அல்லாஹ் தொடங்குகிறான். யார் அந்த நபி? خليلullah இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வذ்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா. சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய அந்த ஹலாவத், அந்த மென்மையை அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள். வذ்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம். நபியே, உங்களுடைய சமூகத்திற்கு இப்ராஹிமின் வரலாற்றை எடுத்து கூறுங்கள், இப்ராஹிமின் வரலாறை நினைவு கூறுங்கள். இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா. சித்தீக், அவர் உண்மையாளராக இருந்தார், நபியன், நபியாகவும் இருந்தார். அல்லாஹ் மற்ற நபிமார்களை விடவெல்லாம் இப்ராஹீமை அல்லாஹ் உயர்த்தினான். அபுல் அம்பியா. அபுல் அம்பியா என்றால் நபிமார்களுடைய தந்தை இந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பெயர் சொன்னார்கள். உல் அஸ்மி மினர் ருசுல். அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 விசேஷமான நபிமார்களில் ஓர் நபி அவர்கள். வ அன்னஹு கலீலுல்லாஹ். மேலும் அல்லாஹ்வுடைய நண்பர். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹ் தனக்கு நண்பனாக்கி கொண்டான் இப்ராஹீமை. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு கண்ணியம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது வானத்திற்கு சென்றார்கள். எப்போது? மிஅராஜா இஸ்ராவா? கல்வியை கற்றவர்களுக்கு தெரியும் இது மிஅராஜா இஸ்ராவா என்று. மிஅராஜ்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. இஸ்ரான்னு சொல்றவங்கள கையை உயர்த்துங்க. மிஅராஜுடைய பயணம். இஸ்ரா என்பது மக்காவிலிருந்து பைத்துல் ஹராமிலிருந்து அக்ஸா வரை வந்ததுதான் இஸ்ராவுடைய பயணம். மிஅராஜ் அங்கிருந்து 7 வானத்தை கடந்து சென்றது. அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜுடைய பயணத்தில் 7வது வானத்தில் கதவை தட்டினார்கள். வழக்கு வரவேற்றார். உள்ளே சென்றார்கள். அங்கே பைத்துல் மஅமூர் இருந்தது. காபாவிற்கு நேராக இருக்கக்கூடிய மலக்குகள் தொழக்கூடிய இல்லம் பைத்துல் மஅமூர். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் உள்ளே செல்லுகிறார்கள். அந்த 70,000 மலக்குகள் உள்ளே சென்று வெளியே வந்தால் மீண்டும் அந்த மலக்குகள் உள்ளே செல்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. உலகம் ஆரம்பித்ததிலிருந்து உலகம் முடியும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஃபஜ்ர் தொழுகவில்லை என்றால் என்ன? நீங்கள் ஃபஜ்ரிலே இமாமிற்கு பின்னால் இருந்து சஃபை நிறைக்கவில்லை என்றால் என்ன? ஒவ்வொரு நிமிடமும் பைத்துல் மஅமூரில் 70,000 மலக்குகள் அல்லாஹ்விற்கு முன்னால் சுஜூதில். யாருடைய தேவை அல்லாஹ்விற்கு? யாருடைய தேவை? 8 மணிக்கு ஆபீஸ்க்கு போலன்னா மனசு எவ்வளவு துடிக்குது ஒவ்வொரு ஆளுக்கும். மேனேஜர் கேட்டுருவாரோ, மேலே உள்ளவங்க கேட்டுருவாங்களோ, நமக்கு இந்த மாதம் சேலரி கட் ஆயிருமோ, எத்தனை பேருக்கு உள்ளம் துடிக்குது. காரை எப்படியெல்லாம் வளைச்சிட்டு உடைச்சிட்டு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கே மட்டும் பல பேருக்கு நேரம் இருக்கு. ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஜமாஅத்தோடு நேரத்தோடு இமாம் இக்காமத்திற்கு பிறகு தன்னுடைய அந்த மெஹராபில் நிற்பதற்கு முன்னால் பள்ளிக்கு போலனா எத்தனை பேருடைய உள்ளம் கவலைப்படுது? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுகிறவங்க எங்க ஜமாத்தோட இந்த வாரத்தில் ஒரு நாள் கூட ஃபஜ்ர் மிஸ் பண்ணலன்னு சொன்னவங்களை கையை உயர்த்துங்க. ஃபஜ்ர் மிஸ் பண்ணலன்னா 7 மணிக்கு தூங்கி எழுந்தோன்னு தொழுகிறது இல்லை ஃபஜ்ர். அல்லது வீட்டில் பெண்களுடைய தொழுகை இடத்துல உட்கார்ந்து தொழுகிறது இல்லை ஃபஜ்ர். பள்ளியில் இமாம் ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் முஅத்தின் பாங்கு சொன்ன உடனே
பள்ளிக்கு போய் ஜமாஅத்தோட தொழுதவங்க எத்தனை பேர் இந்த வாரத்தில் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம? பாரக்கல்லாஹு லக்கும். ஆனால் இந்த சமூகத்துடைய பெரும்பான்மையுடைய கூட்டம் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முனாஃபிக்குகளுடைய வித்தியாசம் என்று சொன்னார்கள் ஃபஜ்ர். அல்லாஹ்வுடைய தூதர் காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள வேறுபாடு என்று சொன்னார்கள் தொழுகை. ஆனால் இந்த தொழுகை எல்லாம் இன்று அவருக்கு நேரம் கிடைச்சா தொழுவாரு, நேரம் கிடைக்காட்டா தொழ மாட்டார். ஜமாத்து நடக்கும், அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அவருக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும், தொழுதுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஹலாஸ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 7வது வானத்தில் இந்த பைத்துல் மஅமூருக்கு அருகிலே முதுகை சாய்த்தவர்களாக அமர்ந்திருந்தார்கள். அல்லாஹு அக்பர். 7வது வானம் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான வானம். அந்த வானத்தில் அல்லாஹ் யாரை வைத்திருந்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாசு, மறுமையில் மனிதர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள், ஆடை இல்லாமல், செருப்பில்லாமல், ஹத்ரா செய்யப்படாமல். ஆனால் மறுமையில் முதலாக ஆடை கொடுக்கப்படும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிற்கு. அல்லாஹு அக்பர். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய பிதாயா நிஹாயா என்ற கிதாபில் கூறுகிறார்கள், இப்ராஹீமை அல்லாஹ் குர்ஆனுடைய 35 இடங்களில் அல்லாஹ் புகழ்கிறான். அவருடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ் புகழ்கிறான் இப்ராஹீமை என்று விவரிக்கிறார்கள். அந்த 35 வசனங்கள் என்ன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வமன் யர்கபு அன் மில்லத்தி இப்ராஹீம், இப்ராஹீமின் வழியை புறக்கணிப்பவர்கள். இப்ராஹீமின் வழி என்று அல்லாஹ் எதை சொல்கிறான்? இஸ்லாமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இன்ன இப்ராஹீம கான உம்மஹ், இப்ராஹீம் ஒரு சமூகமாக இருந்தார். கானித்தல் லில்லாஹ், அல்லாஹ்விற்கு முற்றிலும் வழிபட்டவராக கட்டுப்பட்டவராக வாழ்ந்தார். ஹனீஃபன் வலம் யகு மினல் முஷ்ரிகீன், அவர் முஷ்ரிக்குகளில் ஒருவராக இல்லை, அவரிடத்திலே ஷிர்க் இல்லை. ஷாக்கிரல் லிஅன்உமி, தன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தியவர். இஜ்தபாஹு, அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்தான். வஹதாஹு இலா ஸிராத்தின் முஸ்தகீம், நேரான வழியின் பக்கம் அல்லாஹ் அவருக்கு வழிகாட்டினான். வஆதைனாஹு ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்தில் அல்லாஹ் அவருக்கு நலவை கொடுத்தான். வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன், மறுமையில் சாலிஹீன்களில் ஒருவராக அவர் இருப்பார். யூதர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் எங்களில் உள்ளவர். நஸ்ரானிகள் சொல்லுவார்கள் இப்ராஹிம் எங்களில் உள்ளவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை இந்த உலகத்தில் எந்த மதத்தவரும் என்னிடத்தில் இல்லவரில்லை, இவர் எங்களிடத்தில் இல்லவரில்லை என்று கூற மாட்டார்கள். அல்லாஹ் கூறுகிறான், இப்ராஹிம் யார்? மா கான இப்ராஹிம் யஹூதிய்ய வலா நஸ்ரானிய்ய, இப்ராஹிம் யூதர் அல்ல, இப்ராஹிம் நஸ்ரானி அல்ல. வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா, அவர் ஷிர்க்கிலிருந்து தூய்மையாகி அல்லாஹ்விற்கு முழுவதுமான கட்டுப்பட்ட முஸ்லிம். அவர் ஹனீஃபம் முஸ்லிமா வமா கான மினல் முஷ்ரிகீன். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே பிறக்கிறார்கள் தெரியுமா? ஷிர்க்குடைய கோட்டையில் பிறக்கிறார்கள். ஷிர்க் உதயமாக கூடிய நாட்டில் பிறக்கிறார்கள். ஷிர்கோடைய மக்கள் திளைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பிறக்கிறார்கள். யாருக்கு? ஒரு முவஹிதின் மகனாக அல்ல, தௌஹீதின் மகனாக அல்ல, ஒரு நபியின் மகனாக அல்ல, ஷிர்கை தன்னுடைய கரத்தால் வடிவமைத்து விற்பனை செய்யக்கூடிய ஆஸர் என்ற ஒரு தந்தைக்கு பிள்ளையாக பிறக்கிறார் ஒரு முவஹித். அல்லாஹு அக்பர். ஈமானை ஏற்கிறார், சிந்திக்கிறார், தௌஹீதை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ் நபித்துவத்துடைய அடையாளங்களை அவர்களுடைய வாழ்வில் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதுடைய பிரச்சாரத்தை ஆரம்பம் செய்தார்கள். யாரிடத்தில் இருந்து? إذ قال لأبيه يا أبتي لم تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا. மரியமுடைய 42வது வசனம். நேரடியாக அல்லாஹ் வரலாற்றில் நுழைகிறான். என் தந்தையே, إذ قال لأبيه يا أبتي, என் தந்தையே, يا أبتي لم تعبد, ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள்? ما لا يسمع, செவிமடுக்காத, ولا يبصر, பார்க்காத, ولا يغني عنك شيئا, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து எதையும் தடுக்காத, எந்த ஒரு பலனையும் தராத இந்த சிலைகளை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கேள்வி யாரிடத்திலே? தந்தையிடத்தில். செல்வத்திற்காக தந்தையிடத்திலே முரண்படவில்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
உலகத்தின் இன்பத்திற்காக தந்தையிடத்திலே முரண்படவில்லை. எதற்கு முரண்படுகிறார்? தௌஹீதுக்காக, லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக. தன் தந்தை இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை எதிர்த்து கேட்கக்கூடிய துணிவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டிருந்தார்கள். ஏன் வணங்குகிறீர்கள் தந்தையே? ஏன் இதை செய்கிறீர்கள் தந்தையே? அல்லாஹு அக்பர். ஆனால் இன்று உலகத்தில் பல முஸ்லிம்கள் இதில் தடுமாறுகிறார்கள். நன்மை தீமை எல்லாம் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கும் தன்னுடைய உறவினருக்கும் தன்னோடு வாழ்பவர்களுக்கும் என்று வைத்துவிட்டு பெற்றோர்கள் ஏதாவது தவறு செய்தால் அதை எதிர்த்து கேட்பதற்கு பிள்ளைகள் பயப்படுகிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யா அபதி கண்ணியத்தோடு அழைத்தார்கள், என் தந்தையே, ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள் சிலைகளை? ஏன் வணங்குகிறீர்கள்? இந்த தௌஹீதுடைய பிரச்சாரம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த இடத்திலும் மக்களை பார்த்து கேட்டார்கள், அரசனை பார்த்து கேட்டார்கள், எந்த ஊருக்கெல்லாம் பயணித்தார்களோ அந்த ஊர்வாசிகளை எல்லாம் பார்த்து கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூறுகிறான், இஸ் கால லி அபீஹி வ கௌமிஹி, இப்ராஹிம் தந்தையிடத்திலும் மக்களிடத்திலும் கேட்டார், நீங்கள் பாசத்தோடு நேசத்தோடு பற்றோடு பணிவோடு வணங்கக்கூடிய இந்த சிலைகள் எல்லாம் எங்கே இருந்து வந்தது? ஏன் வணங்குகிறீர்கள் இதைகளை? அப்போது மக்கள் சொன்னார்கள், காலு வஜத்னா ஆபாஅனா லஹ ஆபிதீன், எங்களுடைய முன்னோர்கள் வணங்குவதை நாங்கள் பார்த்தோம், வணங்குகிறோம். இப்ராஹிம் சொன்னார், நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் இப்படி இருந்தால் வழிகேட்டில் தான் நிலைத்திருக்கிறீர்கள். மக்கள் கேட்டார்கள், நீங்கள் உண்மையில் சத்தியத்தை கூறுகிறீரா அல்லது விளையாடுகிறீரா? கால பல் ரப்புக்கும் ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், எங்களுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் வானம் பூமிகளை படைத்தவன் தான், அவன் தான் அதை நிர்வகிக்கிறான். வ அன அலா தாலிகும் மினஷ் ஷாஹிதீன் வ தல்லாஹி லா அகீதன்ன அஸ்னாமக்கும் பஅத அன் துவல்லு முத்பிரீன், நீங்கள் இதை விட்டு திரும்பி சென்றதற்கு பிறகு இந்த சிலைகள் அனைத்தையும் நான் சேதப்படுத்துவேன். எப்போது? அந்த ஊர்வாசிகள் திருவிழாவிற்கு சென்ற பொழுது சொல்லுகிறார்கள், நீங்கள் திரும்பி சென்றால் இதை நான் சேதப்படுத்துவேன். சென்றார்கள் ஊர்வாசிகள் திருவிழாவிற்கு. சிலைகள் வைக்கப்பட்ட இடத்திற்கு வந்தார். சிறிய சிலைகள் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கிவிட்டு பெரிய சிலையின் மீது கோடாரியை இப்ராஹிம் மாட்டிவிட்டு அங்கே இருந்து சென்றார். மக்கள் திரும்பி வந்து பார்த்தார்கள், யார் இந்த அநியாயக்கார காரியத்தை செய்தது? சொன்னார்கள், ஃபதன் யஸ்குருஹும் இப்ராஹிம், ஒரு வாலிபன் இருக்கிறான், ஃபதை யஸ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், அவர் இப்ராஹிம் என்று அழைக்கப்படுவார். அழைத்தார்கள், அன்த ஃபஅல்த ஹாதா பிஆலிஹத்தினா யா இப்ராஹிம், எங்களுடைய தெய்வங்களிடத்திலே நீயா இப்படி நடந்து கொண்டது? இப்ராஹிம் சொன்னார், பல் ஃபஅலஹு கபீருஹும், நான் செய்யவில்லை, இதோ இந்த பெரிய சிலைதான் செய்திருக்கிறது, அது பேசுமென்றால் அது இடத்திலே கேளுங்கள். இந்த கேள்வியை கேட்டவுடன் வெட்கி குனிகினார்கள். தங்களுடைய தலைகளை தாழ்த்தி கொண்டு தாங்களே அநீதம் இழைத்து விட்டோம் என்று எண்ணி கேட்டார்கள் இப்ராஹிமை பார்த்து, இப்ராஹிமே, அந்த சிலை பேசாது என்று உமக்கு தெரியுமே. அப்போது கேட்டார்கள், பேசாத, கேட்காத, உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காத, எந்த தீமையிலிருந்தும் உங்களை தடுக்காத இந்த சிலைகளையா வணங்குகிறீர்கள்? உஃபில் லக்கும் வலிம தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் வணங்கக்கூடியவற்றிலெல்லாம் நாசம் உண்டாகும். அஃபலா தகிலூன், அறிவு பெற மாட்டீர்களா? சிலைகளை பயந்து கொள் இப்ராஹிமே, அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறீர்கள், அல்லாஹுவை நீங்கள் பயப்படவில்லை, இந்த சிலைகளையா நான் பயப்பட வேண்டும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கும் பொழுது? ஹர்ரிகூ, எரித்து சாம்பலாக்குங்கள் இப்ராஹிமை. சொன்னார், எதற்கும் நான் தயார். நெருப்பில் வீசப்பட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் கட்டளையிட்டான், யானார் கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பிற்கு அல்லாஹ் வழிகாட்டினான், இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக அமைதி அளிக்கக்கூடியதாக மாறிவிடு. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அரசரை சந்தித்தார். அல்லாஹ் கூறுகிறான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹ், தன்னுடைய ரப்புடைய விஷயத்தில் அந்த அரசன் இப்ராஹிம் இடத்திலே வாதிட்ட பொழுது, அவனுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்த பொழுதும் இப்ராஹிமை பார்த்து கேட்டான், கூறினான், ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்கள், என் இறைவன் யார் தெரியுமா? அவன் தான் உயிர் கொடுப்பவன், உயிரை எடுப்பவன். அவன் கூறினான், அன உஹ்யி வ உமீத்,
நானும் உயிர் கொடுப்பேன், நானும் உயிரை எடுப்பேன். இருவரை அழித்தான், ஒருவரை கொலை செய்தான், ஒருவருக்கு வாழ்வதற்கு அவகாசம் கொடுத்தான். பார், நான் உயிரளித்திருக்கிறேன், உயிரை எடுத்திருக்கிறேன். இப்ராஹிம் அந்த மூடரின் கேள்விக்கு நியாயத்தோடு பதில் சொன்னார். அப்படியா? என் இறைவன் எங்கிருந்து? சூரியனை கிழக்கிலிருந்து உதயமாக்குவான், உன்னால் முடிந்தால் மேற்கிலிருந்து உதயமாக்கு. வாயடைத்து போனான். காஃபிர்கள் அப்படித்தான் இழிவடைவார்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். பயணம் செய்தார் ஊர் ஊராக. ஊர் மக்கள் துரத்தியதற்கு பிறகு தந்தையை விட்டு, ஊரை விட்டு பயணமாகி சென்றார். ஹர்ரான் என்ற இடத்தை அடைந்தார். அங்கே பார்த்தால் சந்திரனையும் சூரியனையும் மக்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பாடம் புகட்டும் முகமாக அவர்களுக்கு முன்னால் அமர்ந்து சந்திரனை பார்த்தார். இதோ மிகப்பெரியதாக இருக்கிறது, இதுதான் என் இறைவனாக இருக்க முடியும். ஹாதா ரப்பி. அது விலகியது. அப்போது சொன்னார், விலகக்கூடியதெல்லாம் இறைவனாக இருக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு முன்னால் சொன்னார், இதோ சந்திரன் மறைகிறது, இறைவன் அல்ல. இதோ சூரியன் பெரியது, மறைகிறது, இறைவன் அல்ல. இதோ சந்திரன், இதோ நிலா மறைகிறது, இறைவன் அல்ல, நட்சத்திரங்கள் என்று கூறிவிட்டு சொன்னார், இதுவெல்லாம் இறைவனாக இருக்க முடியாது. இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த் வ ஹனீஃபன் வ மா அன மினல் முஷ்ரிகீன். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதை நிலைநாட்டினார். எந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்றாலும் எதை பேசினார்? தௌஹீதை பேசினார். இந்த தௌஹீதை பற்றி பேசுவதற்கு பலர் தயங்குகிறார்கள். தௌஹீத் இன்று வெறும் வார்த்தைகளால் பேசப்படக்கூடிய ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் நடந்தது தௌஹீதுடைய புரட்சி. ஷிர்கிற்கு எதிராக, தௌஹீதுக்கு எதிராக நடத்தப்பட்ட பித்அத், ஷிர்கிற்கு எதிராகவெல்லாம் குடும்பம் குடும்பமாக எழுந்து நின்றார்கள். ஊரை புறக்கணித்தார்கள். அந்த மக்களை எதிர்த்து நின்றார்கள். மேடைகள் மேடைகளாக தௌஹீத் முழங்கப்பட்டது. ஆனால் இன்று இயக்கங்களுடைய பெருமையை பாராட்டுவதற்காகவும், தங்களுடைய கொள்கையுடைய நன்மைகளை விவரிப்பதற்காகவும், பிறரை விமர்சனம் செய்வதற்காகவும், விவாதத்திற்கு அழைப்பதற்காகவும் மட்டும் தௌஹீதுடைய மேடைகள் பயன்படுத்தப்படுகிறது. இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அதுவும் மேலாக தௌஹீத் என்று அறிந்தவர்கள் கூட தௌஹீதுடைய கல்வியை படிப்பதற்கு, கல்வியை கற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஷிர்கிலிருந்து தூரமாயிட்டோம், பித்அத்திலிருந்து தூரமாயிட்டோம், நாங்கள் தர்காக்கு போறதில்லை, நாங்கள் கோயில்களில் போய் வழியிறதில்லை, தாயத்துகளை கெட்டதில்லை, நாங்கள் முவாஹித். இது முவாஹிதா? இது மட்டும் தௌஹீதா? தௌஹீதுடைய வகை என்ன தெரியாது. தௌஹீதுர் ருபூபிய்யா, தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் கூறுங்கள், தெரியாது. தௌஹீதை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன தெரியாது. இஸ்லாமுடைய நிபந்தனைகள் என்ன தெரியாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஷுரூத் என்ன, நவாகித் என்ன தெரியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷுரூத் என்ன, நவாகித் என்ன தெரியாது. இல்மு இல்லை என்றால் இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் பலர் நரகத்தின் பக்கம் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் காதியானிகள், ஒருபுறம் ஷியாக்கள், இன்னொரு புறம் இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையிலிருந்து மாறுபட்ட பலர். ஒவ்வொரு நாளும் புது புது கருத்துக்களும் ஃபித்னாக்களும் நுழைந்து கொண்டு இருக்கிறது இந்த சமூகத்திற்கு. இதையெல்லாம் விட்டு நம்முடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் தௌஹீதுடைய கல்வியில் நம்முடைய சமூகம் உறுதியாக வேண்டும். தௌஹீத் என்பது நாவால் லா இலாஹ இல்லல்லாஹ்வை உச்சரிப்பது மட்டுமல்ல. தௌஹீத் என்பது கல்வி. இது ஒரு கடல். இதை தேடுவதற்கு யார் முற்படுகிறார்களோ அவர்கள் தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வில் உறுதி கொள்பவர்கள். அந்த நிலையில்தான் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை ஏற்படுத்துவான். யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மா வ லா யுபஸிர் வ லா யுக்னி அன்க ஷைஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையிடத்திலே பேசினார் இந்த வார்த்தைகளை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் 43வது வசனத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையிடத்திலே உரையாடலை பார்ப்போம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.